ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் மேக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 3.2ல் உள்ள 4வது கணக்கு பார்க்கலாம். 3வது கணக்கோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பல்லுறுப்புக்கோவை சமன்பாடுகளின் மூலங்களை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த கணக்கில் ஒரு 4 சப்ஸ்டியூஷன் கொடுத்துருக்காங்க. அதில் அந்த பல்லுறுப்புக்கோவை சமன்பாடுகளினுடைய மூலங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 5x - 6 = 0ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதிலிருந்து மூலங்கள் அப்படின்னா என்னென்னா, இதில் கொடுத்துருக்குற அந்த எக்ஸ் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். 5x - 6 ஈக்குவலுக்கு இந்த சைடு போகும்போது +6ன்னு மாறிடும். அப்போ x = 6, இங்கே பெருக்கல் இருக்கிற 5 இங்கே ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது வகுத்தல் 5ஆக மாறிடும். ஓகேவா? அப்போ கொடுக்கப்பட்ட இந்த பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டினுடைய மூலம் என்ன அப்படின்னா 6/5. இப்போ இதே இதில் செகண்ட் பாருங்கள். x + 3 = 0. ஓகேவா? அப்போ இதனுடைய மூலம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். அப்போ இதிலிருந்து x = +3 அந்த சைடு போகும்போது -3ஆக மாறும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் இங்கே கொடுத்துருக்குற இந்த பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டினுடைய மூலம். அடுத்தால தேர்ட் ஒன் என்னன்னு பாருங்கள். தேர்டு கொஸ்டின் 10x + 9 = 0. இப்போ இதிலிருந்து நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். 10x = +9 இங்கே வரும்போது -9ஆக மாறிடும். ஓகேவா? இதிலிருந்து எக்ஸோட வேல்யூ -9, பெருக்கல் இருக்கிற 10 வகுத்தலில் வந்துடும், /10ன்னு ஆயிரும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஃபோர்த் ஒன் நீங்களே ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஃபோர்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 9x - 4 = 0. ஓகேவா? இப்போ இது ஆன்சர் தெரியுங்கிறவங்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தெரியல அப்படின்னா தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். 9x - 4 ஈக்குவலுக்கு இந்த சைடு போகும்போது +4ஆக மாறிடும். எக்ஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 4 இங்கே பெருக்கல் இருக்கிற 9 இங்கே வகுத்தலில் வந்துடும். ஓகேவா? அப்போ x = என்ன வந்துடும்? 4/9. இதுதான் அதனுடைய மூலங்கள். அப்போ இதில் இந்த கணக்கில் கொடுத்துருக்குற 4 பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டுக்கும் நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு? மூலங்கள் கண்டுபிடிச்சாச்சு. அதில் இருந்து அது எக்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிங்கனாலே அதுதான் இந்த சமன்பாட்டினுடைய மூலம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கணக்கு பார்க்கலாம். இந்த கணக்கில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் அதை கமெண்ட்டில் கேட்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.